ஜீவசகாப்தன் இப்போ பல கூட்டணிகள் பேச்சுவார்த்தைகள்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறப்ப அமமுக நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, கொஞ்சம் கசிந்ததே தவிர அவர் அதுக்கு முன்பே டெல்லிக்கு போனாங்க, அதுக்கப்புறம் மனம் மாறினாங்க, அமித்ஷாவோட பேசினேன், முடிஞ்சுது. தேமுதிக பேசப்பட்டுச்சு, எல்லாரோடும் பேசுகிறாங்கன்னு, திடீர்னு ஒரு நாள் வந்து கையெழுத்து. இப்படி தான் நம்ம போக்குகள் பார்க்குறோம். ஆனால் இது ஒரு புதுத்தன்மையாக இருக்குல்ல, அக்னீஸ்வரன் சொல்கிற மாதிரி என்ன நடக்குது, திரும்ப திரும்ப திடீர்னு பேசுவாங்க கூட்டணிக்கு வர போகிறாங்க தாவேக்கான்னு, அப்புறம் விஜய் வந்து பேசினோடனே அது கொஞ்ச நாள் அமைதியாக 4 முனை போட்டின்னு போவோம், திடீர்னு மறுபுறம் பேச்சுவார்த்தை வரும், திரும்ப இது மாதிரி போயிட்டு. நீங்கள் எப்படி யூகிக்கிறீங்க என்ன நடக்கல? அண்ணன் அக்னீஸ்வரன் ரொம்ப அழகாகவே சொன்னார். ஒரு அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தொண்டருடைய மனநிலை, ஒரு நிர்வாகியினுடைய மனநிலையை பிரதிபலித்தார். யாரோ ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து அவரை வாழ வைக்கிறதுக்காண்டி நாங்கள் கட்சி நடத்தணுமா, இது அதிமுகவை அழித்து விடும் அப்படிங்கிறத அவர் சொன்னதனுடைய உட்பொருள். பிரம்மாண்ட கட்சி வருதுன்னு ஒரு காலத்துல எதிர்பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. இன்னைக்கு இப்ப இந்த சம்பவத்துக்கு பிறகு எடப்பாடி அவருடைய பேட்டி, அவருடைய முகத்தை பாருங்களேன். ஒருபோதும் அவர் வந்து விஜயை விரும்பலையே. அவருடைய இந்த சமீபம் 3-4 பேட்டியில நீங்க காமிங்க, யார் சொன்னா, நீங்க தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க எப்ப சொன்னோம், இப்படிதான் அவர் கேட்கிறாரே ஒழிய வரப்போகுது இது பண்ண போறது விஜயை விரும்பல. அவங்கன்றீங்க இபிஎஸ் அவர்கள். இப்போ ஷபீர் சொன்னது இன்னொரு பாயிண்ட், இபிஎஸ் அல்லாது எஸ்பி வேலுமணி அவர்கள் அப்படி ஒரு முயற்சிப்பதாக மீறி பாஜக விசுவாசிகள் அதிமுக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது வேலுமணின்னு அவர் சொன்னது ரொம்ப பொருத்தமான நபர். அவர் ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் கலந்துக்கிறதுல இருந்து அந்த மேற்கு மண்டலத்தில் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் கிளை போலயே அவர் தகவல் கசியறது தான். நம்ம எதுக்கு ஆதாரம் இல்ல, பொய், நான் அதை ஏத்துக்கிறேன், எதுக்கு ஆதாரம் இல்ல, சொல்லுவதுதான் கிடைக்கிற தகவல் நான் சொல்லணும்ல. ஜீவசகாப்தன் சொல்லு, அது நீங்க மறுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். அதிமுகவில் வந்து எப்போவுமே எடப்பாடியை மீறி டெல்லிகிட்ட விசுவாசமாக இருக்கிற ஆட்கள் எப்பவும் இருக்கிறாங்க. ஸோ அது நடந்துகிட்டு இருக்குங்கிறது தான் சபீர் சொன்னதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதிமுகவை விரும்புகிறவங்க யாரும் விஜய் வர்றதை விரும்பலை. நீங்கள் சொன்ன மாதிரி 90 சீட் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த கூட்டணியை அவுட்டு நம்ம முடிவு செஞ்சு வச்சுக்கலாம். அதான் 80 தேர்தல் நடந்த மாதிரி எம்பி சுப்பிரமணியம் கலைஞர் அக்ரிமெண்ட் மாதிரி காணாம போயிடும். இப்படி பாருங்க, விஜய் 30 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு போனார்னா ஷபீர் சொல்ற மாதிரி விஜய் தாவேகாவே அவுட்டுன்னு ஒரு பொருள் வராதா? 30 சீட்டு தான், 90 சீட்டுக்கு போனாலும் தாவேகா அவுட்டு தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதிமுக கூட்டணின்னு அவர் போயிட்டாலே விஜய்க்கான இமேஜ், விஜய் வந்து சிறுபான்மை மக்கள் காவலன், அவர் பாஜகவை கொள்கை எதிரியா பார்க்குறாரு, அவர் ஒரு ஊழலற்றவர், செங்கோட்டையனை போகும்போதே அவருக்கு பாதி அவுட்டு. இதில் அதிமுகவோட கூட்டணிக்கு அவர் எத்தனை சீட்டுக்கு போனாலும் அந்த இமேஜ் டோட்டலாக அவுட்டு. ஸோ 30 சீட்டுக்கு போனாலுமே அது அப்போ விஜய் ரசிகர்களுக்கு வந்து எதுக்கு எடப்பாடியை முதலமைச்சராகவும் நம்ம தலைவர் ஒரு 15 சீட்டு எம்எல்ஏ வாங்குறதுக்கு எதுக்கு அவன் ஓட்டு போட போறான்? பிரதமர் கனவுல ஒரு பாயிண்ட் பாருங்க திரு ஜீவசகாப்தன். இப்போ பாயிண்ட்ல பாஜக இந்த முயற்சி எடுக்குது, தாவேகா தரப்புல விஜய் இன்னும் வெளிப்படையாக மனம் திறந்து பேசல. பல அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு இன்னும் விஜய் அவர்கள் பேசல. ஷபீர் அவர்கள் சொன்ன மாதிரி புசி ஆனந்த் வந்து வழக்கத்துக்கு மாறாக கருத்து கேட்பதும் அந்த நம்பர்ஸை சொல்றது இதெல்லாம் வழக்கத்துக்கு மாறா இருக்கிற தன்மையும் நம்ம பார்க்கிறோம். யாருமே கதவை அடைக்காத தன்மை தானே. இப்ப நினைச்சிருந்தா பாஜக டெல்லியிலிருந்து, டெல்லி தலைமையிடம் இருந்து அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க, கொள்கை எதிரியோடலாம் நாங்க பேச மாட்டோம்னு வரல. இங்க இருக்கிற பல தலைவர்கள், பாஜக தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியல என்ன நடக்குதுன்னா, அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஷபீர் சொல்ற மாதிரி பாஜகவுக்கு ஏதோ ஒரு கணக்கு இருக்கான்னு புரிஞ்சுக்க வேண்டியதா? பாஜகவுக்கு ஒரு கணக்கு இருக்கு, தாவேகாவுக்கு அதுல ஆர்வம் இருக்கு. தாவேகாவுக்கும் ஆர்வம், கண்டிப்பா ஆர்வம் இருக்கு. தாவேகாவுடைய நிர்வாகிகள் சில பேர் வந்து போகலாங்கிற மாதிரி கணக்கு வைக்கிறாங்க. ஏன்னா 234 தொகுதி அவங்க தனியா விசில் சின்னம் போட்டு வேட்பாளர் போடுறது பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இல்ல ஏடிஎம்கே மாதிரி ஒரு பெரிய கட்சி, அமமுக, பாஜக, பாமகன்னு இணைந்து செயல்பட்டா விஜய் கட்சி கொஞ்சம் வேலை பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். ஏன்னா வேலை பார்க்குற கல்ச்சரே இல்லாத ஒரு கட்சி. அதிமுக வேலை பார்த்த கட்சி, அமமுகக்கு வேலை பார்க்கறது, பாமகக்கு தேர்தல் வேலை தெரியும். ஸோ அவர்களுடன் சேர்ந்தா அந்த மாதிரி ஒரு பலன் ஒன்று இருக்கு. அதனால அந்த நிர்வாகிகள், வேட்பாளர்கள் இந்த மாதிரி ஆசைப்படுற பலருக்கு வந்து போகலாமேன்னு, அவங்களுக்கு தாவேகாவுடைய எதிர்காலம் முக்கியம் இல்லை, விஜய் சிஎம் ஆகணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. எப்போ தனிச்சிருந்தாலும் அவர் ஆக மாட்டாருன்னு தெரியும். அதனால அவர்களுக்கு இந்த மாதிரியான ஆசைகள் இருக்கு. இது எதுவுமே தெரியாத அப்பாவி ரசிகர்கள் கட்சியில இருக்கிறாங்க. சரி, விஜயை பொறுத்தவரையும் உங்களுக்கு போக கூடாதுன்னு தான் மனசால நினைப்பார். போனா இதோட அவர் முடிஞ்சு. அதனால விஜய் மனசா போகக்கூடாதுன்னு எவ்வளவு முயற்சி, ஒரு அழுத்தம், ஒரு நெருக்கடின்னு வரப்ப அது கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை மீறி அவர் எந்த அளவுக்கு வருவாருன்னு தெரியல. அவர் மீறி வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுமையும் கிடையாது, கொள்கை திறனும் கிடையாது. ஆனா பாஜக வேணாம், நம்ம சிஎம் கேண்டிடேட் ஒருவேளை தனிச்சு நின்னுட்டா நீங்க ஏத்துப்பீங்களா? அவரு வந்து தனிச்சு ஆளுமையோடு நின்னுட்டு அப்படி நிக்கதான் அவர் ஆசைப்படுறாரு. மேக்சிமம் வந்து தனிச்சு நிக்கணும், அந்த சிஎம் கேண்டிடேட்ங்கிற கான்செப்டை மெயின்டைன் பண்ணணும்னு தான் விஜய் ஆசைப்படுறாருங்க. இப்ப ஏடிஎம்கே விஜய் போயிட்டா ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவே கொண்டு வர முடியாதா ஜீவசகாப்தன்? பாஜக சந்திக்கலையே, ஒரு எலெக்ஷன் கூட சந்திக்கலையே, அதுக்குள்ளே காம்ப்ரமைஸ். இப்ப பாருங்க, ஏடிஎம்கே தாவேக்காலாம் போனா
ஆல்ரெடி எடப்பாடியை வந்து டிடிவி தினகரன் சிஎம் கேண்டிடேட்னு வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச அன்புமணி மட்டும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அமித்ஷாவோ மோடியோ வந்தாலும் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றது இல்ல. இல்ல விஜயும் சேர்ந்துட்டா யார் எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளர்? முதலமைச்சர் வேட்பாளரை சொல்லாமையே களத்துக்கு போனாங்கன்னா நம்ம சொல்ல வேண்டாம், எலெக்ஷனுக்கு பிறகு பாத்துக்கோன்னு, அதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அந்த மாதிரி போனாங்கன்னா மிகப்பெரிய குழப்பம். அதிமுகவுக்கும் அடிதான், தாவைக்காவுக்கும் அடிதான். யாரு அப்ப பாஜக கூட சொல்லும் நம்ம கூட சிஎம் கேண்டிடேட் ஆகலாம், அண்ணாமலை கூட முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லி பிரச்சாரம் செய்யலாம். அந்தந்த கட்சிக்காரங்க நினைச்சுக்கலாம். ஆனா சொல்ல போனா அப்படி ஒரு நிலை வந்தா பாஜக கைகாட்டுறாள் தான் முதலமைச்சர் ஆவாங்க. நீங்க சொல்ற மாதிரி குழப்பமா யாருமே சிஎம் கேண்டிடேட் இல்ல, ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி நிப்போம், எப்படியா திமுக விழுத்துட்டு நம்பரை பாத்துக்கோன்னா யாருக்குமே எண்ணிக்கை பெரும்பான்மை இல்லாம பாஜக நினைக்கிறாள் தான் முதலமைச்சர். நீங்க சொல்றது தாவேக்காவுல போட்டி போடுற நிர்வாகிகளுக்கு அந்த ஆசை இருக்கு, கொஞ்சம் இருக்கு. ஆனா விஜய் இல்ல, விஜய் வேணாம். விஜய்க்கு வந்து தெரிஞ்சது ஒண்ணும் தான் மட்டும்தான் நம்ம முதலமைச்சர் வேட்பாளர்னு எல்லாரும் சொல்லணும். அது மட்டும் தான் அவருக்கு மனநிலை ஒழிய அவர் வந்து இப்ப ஏடிஎம் கிட்ட போய் அலைன்ஸ் வச்சுக்கிட்டு சீட்டு கம்மியா நின்னுக்கிட்டு துணை முதலமைச்சர் சொல்லிக்கிட்டு அல்லது எடப்பாடியை முதலமைச்சர் சொல்லிக்கிட்டு ஆட்சியில் பங்குன்னு சொல்லிக்கிட்டு 2.5 வருஷத்துக்கு ஒருக்குன்னு, ஏன்னா ஆட்சியில் பங்கு நான் தரேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறவர் இவர் வந்துட்டு எடப்பாடி கிட்ட ஆட்சியில் பங்கு பாஜக ஆட்சியில் பங்குன்னு கேட்கக்கூடிய நிலைக்கு போவாரா? ஒரு கேள்வி, இதெல்லாம் ஏன் ஒரே நாள்ல ஒரு அறிக்கையில முற்றுப்புள்ளி வைக்கலாம்ல? ஏன் அதுவும் நடக்கும்? இது இந்த பாஜக தரப்பிலிருந்தும் இத பத்தி பேசல, தாவேகா தலைமை நிர்மல்குமார் பேசுறாங்க, நம்ம அதை விட்டுத்தள்ள முடியாது. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா விஜய் வாய் திறந்து பேசணும்ன்றாங்க. அவரு ஏன் இதை எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, விஜய் வந்து பாஜகவை மீறி பேச மாட்டாருங்க. அவர் ஓரளவு அந்த விஷயத்துக்குள்ள அடிபணிய வேணா நினைக்கிறாரு. இல்ல வேறு சில ஆதாயங்கள், உங்களுக்கு கமர்ஷியல் பேரங்கள், தேர்தல் பேரங்கள், வேற சில விஷயங்கள் நடக்கலாம், அது அழுத்தமா இருக்கலாம், இல்ல தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கலாம், ஏதாவது நடந்துகிட்டு இருக்கலாம். அதனால அவரால் இப்போதைக்கு பேச முடியாது. ஓகே.